இப்போ நம்ம செய்ய போகிறது எக்லெஸ் டம்ளர் கேக். அதுக்கு 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை. 1/2 கப் கீ ஊற்றிக்கலாம். கீ இல்லாதவங்க குக்கிங் ஆயிலும் ஊற்றிக்கலாம். இதை விஸ்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டம்ளர்லேயே 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா. இதை ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சாச்சு. இப்போ நம்ம விஸ்கால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்சிங் கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம 1/4 டம்ளர் பாலை ஊற்றி கிண்டிக்கலாம். பேக்கிங்கை இந்த அளவில் நம்ம கலந்து விட்டால் தான் கேக் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நம்ம பால் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டைமில் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்கணும். நம்ம இது அப்படியே இருக்கட்டும். நம்ம டம்ளரில் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம நெய் தடவை கோதுமை மாவு அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி பாக்கி டம்ளர்லேயே செஞ்சுக்கலாம். நம்ம குக்கரில் ஸ்டாண்டு வச்சாச்சு. 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் மூடி வச்சு. டம்ளரில் ஊற்றி வச்சாச்சு. நம்ம ஒரு 20 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுப்பை. கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ஆகிருக்கு. ஆற விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இப்படி கத்தியால் எடுத்து விட்டுட்டு இப்படி வச்சு இப்படி தட்டினோன்னா இப்படி வந்துடும். நம்ம இது மாதிரி எல்லா கேக்கும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சுவையான டம்ளர் கேக் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சின்ன பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.